TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயத்தில் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மத்திய குழுவில் முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என அக்கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் உரிய நேரத்தில் தீர்மானம் எடுப்போம். தேர்தலில் வேட்பாளர்கள் யார் என்று இன்னமும் தெரியாது. அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதன் பின்னர் தீர்மானிப்பதாகவே முடிவெடுத்திருந்தோம் என்றும் தெரிவித்தார். அத்துடன் தங்களை வேட்பாளராக அறிவித்துள்ள இருவர் தமிழரசு கட்சியின் தலைமை காரியாலயத்துக்கு வந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இது ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை. நாங்கள் தொடர்ந்தும் அவ்வாறானவர்களுடன் பேசுவோம். ரணில் விக்ரமசிங்க தன்னை வேட்பாளராக அறிவித்தால் அவரோடும் பேசுவோம். முடிவு எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் இதுவரை அதிகார பகிர்வு தொடர்பாக பொது வெளியில் சொல்ல கூச்சப்பட்டு கொண்டிருந்த வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு 13ஆம் திருத்தத்தினை முழுமையாக அமுல்படுத்துவோம் என்று சொல்ல தலைப்பட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அது முழுமையான தீர்வல்ல, அதனை நாம் ஏற்கவில்லை. ஆனால் அரசியல் அமைப்பில் உள்ளதையாவது அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாம் சொல்லியிருக்கின்றோம். எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமாக இருந்தது. அவர்கள் சொன்னதை செய்வார்களா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கின்றது என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டார். மும்முனை போட்டி ஒன்று ஏற்படுமாக இருந்தால் தமிழ் பேசுகின்ற மக்களின் வாக்கு பலம் பிரதானமாக இருக்கும். இதனை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. மிகவும் கவனமாக எமது பேரம் பேசுதலை நடத்த வேண்டும். சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகப்படுத்த வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் இருக்கிறோம். தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கடந்த மத்திய குழு கூட்டத்தில் பலர் எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். எனவே இன்று அதை பற்றி பேசவில்லை. மக்களது கருத்துக்களையும் அறிந்து தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வதற்கான சுயாதீனம் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிவாஜிலிங்கம் வழமையாக நிற்பவர். பழக்க தோஷத்தில் அவர் நிற்கலாம். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை என்றும் சுமந்திரன் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மறை மாவட்ட ஆயர் அதி வணக்கத்துக்குரிய கலாநிதி மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ அவர்களை மன்னார் ஆயர் இல்லத்தில் சந்தித்தார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிகளை பாராட்டிய மன்னார் ஆயர் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி திட்டம் குறித்தும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினார். மன்னார் பருத்தித்துறை மற்றும் முல்லைத்தீவை மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மையமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் குறித்து இதன் போது கலந்தாலோசிக்கப்பட்டது. அத்துடன் சுற்றாடல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலதிக வலுசக்தியை இந்தியாவுக்கு விற்பனை செய்வது குறித்து பேசப்பட்டு வருவதாகவும் அதற்காக இந்தியா இலங்கைக்கு இடையிலான குழாய் இணைப்பொன்றை கட்டமைப்பது தொடர்பிலான சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன் போது தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவிருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் சுற்றுப்பயணத்தின் போது அது குறித்து மேலும் கலந்துரையாட இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதேபோல் இந்தியா இலங்கைக்கு இடையில் தரைமார்க்க இணைப்பை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து எதிர்வரும் நாட்களில் ஆராயவிருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். அதேபோல் மன்னாரை சுற்றுலா மத்தியஸ்தனமாக மாற்றுவதற்கான சாத்தியங்கள் குறித்தும் கப்பல் சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்வதற்கான இயலுமை குறித்தும் இங்கு பேசப்பட்டது. அதன்படி இந்த அனைத்து துறைகளின் கீழும் மன்னார் மாவட்டம் எதிர்காலத்தில் பரந்த அபிவிருத்தியை எட்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் சுட்டிக்காட்டினார். மன்னார் மீனவ மக்களின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு இதன்போது மன்னார் மாவட்ட ஆயர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டார். மன்னாருக்கு வந்திருக்கின்ற ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதோடு மன்னார் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். உருமய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். மன்னார் மாவட்ட வைத்தியசாலை மிக மோசமாக உள்ளது.
எந்தவொரு வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது. அதேபோல் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையினையும் அபிவிருத்தி செய்வதற்கான வசதிகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார். அதேபோல் மன்னார் மாவட்டத்தின் பல காணிகள் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் அழுத்தங்களை எதிர்கொள்கின்றன. மன்னார் மாவட்டத்திற்கு என்று ஒரு கலாச்சார மண்டபத்தை அமைத்து தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 15/6/2024 தேசிய மக்கள் சக்தியினரின் புலம்பெயர் தேசிய மாநாடு அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. மூவினத்தையும் சேர்ந்த பெருந்திரளான மக்கள் கலந்திருந்த அக்கூட்டத்தில் அவரது உரை தேசிய நல்லிணக்கம், புதிய அரசியல் கலாச்சாரம், சமத்துவம் என்பவற்றை வற்புறுத்தும் அடிப்படைகளை கொண்டதாக அமைந்திருந்தது. கடந்த கால பிளவுபடுத்தும் அரசியலின் விளைவுகளை வரிசைப்படுத்திய அவர் அதன் விளைவே இன்றைய அரசியல் மற்றும் பொருளாதார தோல்விகள் என்றார். கடந்த 75 வருடங்களுக்கு மேலாக நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் கட்டுமானங்கள் சில குடும்பங்களின் ஆதிக்கத்திற்குள்ளும் இன்றும் தொடர்ந்தும் அவ்வாறான ஆதிக்கத்திற்குள் நாட்டை எடுத்துச் செல்வதை மக்கள் அனுமதிக்க முடியாது எனவும், இதற்காக மக்கள் பெருமளவு விலை கொடுத்துள்ளார்கள் எனவும் கூறி நாட்டில் சமத்துவத்தை பேணி நாட்டின் செல்வத்தை நீதியான விதத்தில் பங்களித்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். தமது அரசு அமையும் பட்சத்தில் சகல சமூகங்களுக்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் அவை அமைச்சரவை மட்டத்திலும் வெளிப்படும் என தெரிவித்த அவர், தமது அரசு ஒரு தேசிய நல்லிணக்க அரசாகவே அமையும் என தெரிவித்தார். தமது அரசு பதவிக்கு வந்ததும் முதலில் சகல மக்களுக்குமான உணவு கிடைப்பதையும் பாரபட்சமற்ற கல்வியும் சுகாதார வசதியும் உறுதி செய்யப்படும் என்றார். தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக இந்திய அரசின் மாற்றங்களை அடையாளப்படுத்திய அவர், அத்தேசத்தின் சிறுபான்மை இனத்தவர்களும் அரச கட்டுமானத்தின் உயர் பதவிகளை வகிக்கும் வகையில் தேசிய ஒற்றுமைக்கு முதலிடம் வழங்கியமையால் தான் அந்த நாட்டின் பொருளாதாரம் உலகின் 3ஆம் நிலைக்கு சென்றுள்ளதை குறிப்பிட்டு இனவாதத்துக்கு எதிரான தனது இறுக்கமான நிலைப்பாட்டை தெரிவித்த போது மிக ஆரவாரித்த கரகோஷம் எழுந்தது. தேசிய ஒற்றுமை, பாரபட்ச நீதி சேவை, சகலருக்குமான பாதுகாப்பு, தமது அரசுடன் தமது தாய்மொழியில் தொடர்பு கொள்ளவும் நீதியை பெற்றுக்கொள்ளவுமான புதிய அரசியல் பார்வையை நோக்கிச் செல்ல, குறிப்பாக குடும்ப அல்லது நில சுவாந்தர்களின் ஆட்சிக்கு அப்பால் சாமானிய மக்களின் ஆட்சியை நோக்கி நாட்டை மாற்றும் புதிய அரசியல் பாதைக்கு சகல இன மக்களும் ஆதரவு தருமாறு அவர் வேண்டி நின்றார். மியன்மார் சைபர் முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 49 இலங்கையர்களில் சிலரை எதிர்வரும் நாட்களில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். மியன்மார் விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பிய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். மியன்மார் சைபர் முகாம்களில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1,00,000க்கும் அதிகமான இளைஞர்கள் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதில் 53,000 பேர் சீனர்கள் எனவும் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்தார். சட்டமா அதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை நீடிப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்க அரசியலமைப்பு சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக எதிர்க்கட்சி உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சேவை நீடிப்புக்கு ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இது தொடர்பில் அரசியலமைப்பு பேரவை தீர்மானம் எடுக்க தயாராக உள்ள நிலையில் கட்சியின் கருத்துப்படி எதிர்வரும் 18ஆம் தேதி அரசியலமைப்பு சபையின் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் செயற்படுவார்கள் என்று எதிர்க்கட்சி சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டங்களை எமது ஆட்சியில் மறுசீரமைப்போம் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது மேடை பேச்சுக்கு மாத்திரம் வரையறுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்ட அவர், கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரி அடுத்த ஆண்டு முதல் அமுல்படுத்தப்படும். இந்த ஆண்டு புதிதாக எவ்வித வரிகளும் அமுல்படுத்தப்பட மாட்டாது. அத்துடன் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள வரிகளும் மாற்றியமைக்கப்பட மாட்டாது என்றும் கூறினார்.
அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவே புதிதாக வரிகள் அமுல்படுத்தப்படுகின்றது. தற்போது அமலில் உள்ள வரிகள் 2027ஆம் ஆண்டு வரை செயற்பாட்டில் இருக்கும் என கூறிய அமைச்சர் பந்துல, அரச நிதி முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைய சகல அரசாங்கங்களும் செயற்பட வேண்டும். 2003ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட நிதி முகாமைத்துவ பொறுப்பு சட்டத்தை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப திருத்தம் செய்ய சகல அரசாங்கங்களும் தற்போதைய வங்குரோத்து நிலைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி ஆட்சிக்கு வரும் அரசாங்கம் வெகு நாட்களுக்கு ஆட்சியில் இருக்காது. எவர் ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் தான் நாட்டை நிர்வகிக்க வேண்டும். இதுவே யதார்த்தம் என்றும் அமைச்சர் பந்துல சுட்டிக்காட்டினார். குறுகிய காலத்துக்குள் 5 பில்லியன்களை அடைந்தால் விரைவாக நாம் பொருளாதார மேம்பாட்டை நோக்கி செல்ல முடியும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஐக்கிய ராச்சியத்துக்கு சென்றுள்ள அவர் அங்கு மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். அத்துடன் தவறான பொருளாதார நிலைப்பாடுகளை கொண்ட கொள்கையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். உற்பத்தி பொருளாதாரத்தினை மையப்படுத்தியே கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எமது நாட்டின் பொருளாதாரத்தில் தகவல் தொழில்நுட்பம் பாரிய பங்களிப்பை நல்குகின்றது. குறுகிய காலப்பகுதிக்குள் 5 பில்லியன்களை ஈட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் என்று கூறிய அவர், இந்தியா தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக 240 பில்லியன் வருமானத்தினை அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். டெலிகாம் நிறுவனத்தினை விற்பனை செய்வதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். 2040ஆம் ஆண்டு ஆகின்ற போது நாட்டில் அதிகம் மீள் புதுப்பிக்கத்தக்க வல்ல சக்தியை கொண்டதாக அனைத்து துறைகளும் அமைய உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். எம்மால் மன்னாரில் சிறந்த காற்றாலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும். 45 ஜிகாவால்ட் பெறுமதியான சக்தியை பெற முடியும். அதனை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் எரிபொருட்களின் விலைகளை உடனடியாக குறைப்பது கடினம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்வனவு நடவடிக்கைகளின் பிரகாரம் இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பு முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதன் செயலாளர் சுலக்ஷண ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் வர்த்தக குறியீட்டின்படி சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. இதன்படி அங்கு தீர்மானிக்கப்படும் விலைகளுக்கு அமைய இலங்கையில் எரிபொருள் விநியோகிக்கப்பட வேண்டும் என செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மொத்த தேவையில் சுமார் 35% மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதால் உலக சந்தை விலைகளுக்கு அமைவாக சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ள முடியாது என சுலக்ஷண ஜெயவர்தன கூறினார். எவ்வாறாயினும் கடந்த செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் மசகு எண்ணெய் விலை 27% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துகோரல தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பரில் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $94 காணப்பட்டது. தற்போது $74 குறைவடைந்துள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.